உங்க முந்திட்டோம்ல, முதல்ல நாங்க தான் உங்களுக்கு விருந்து கொடுக்கணும். ஆனா நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க. யார் முதல்ல விருந்து கொடுத்தா என்னடா? என்னோட இதே கனியை என்கிட்ட நீ ஒப்படைச்சிட்ட. அது போதும்டா எனக்கு. சாப்பிடுங்க. போதும் போதும். அம்மா, உங்களுக்கு ரிசிஸ்டர் தவால் வந்திருக்குது. என்னது ரிசிஸ்டர் தவால்டா? நீ போறதா? நான் பாத்துக்கிறேன். போ. ரவி, ஒரு இசை மாநாட்டுக்கு நீ வர. இசை மாநாடா? ஆமாண்டா. ராதாவோட இனிமையான பாடலை என்னைக்கு நான் கேட்டேனோ அன்னைக்கே இசை சங்கத்துல நானும் ஒரு மெம்பர் ஆயிட்டேன். ஆஹா, ஐ சீ. அந்த மாநாட்டுல வெளிநாடெல்லாம் சுத்தி சிறந்த பாடல்களை எல்லாம் பாடி உலக மக்களை எல்லாம் கவர்ந்த வித்தகர் இசை மேதை தலைமை தாங்க இருக்கிறார். என்னடி வேர்த்து விறுவிறுத்து போய் வந்திருக்க? நல்லா இருக்குடி முகம். நெத்தி பொட்டு கலைஞ்சிருக்கு. போய் ஒழுங்கா பொட்ட வச்சுட்டு வா. போடி, என் கண்ணுல போறாதா? நீ சாப்பிடா? சாப்பிடலாம். கொடுங்க. என்ன ஸ்மிதா, அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க? சாப்பிட்டாச்சு, முடிச்சாச்சு. என்னங்க முடிச்சாச்சு? டேய், இசை மாநாட்டுக்கு நான் அவசியம் வர்றேன். அந்த இசை மேதையை நானும் பார்க்கணும். ஓகே. என்ன நீங்க தூங்கலையா? இல்லை, எனக்கு தூக்கமே வரல. இப்போ நாம ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? தூக்கம் வரல உங்களுக்கு? இப்ப நம்ம விளையாடுவோம். ஓகே? பருப்பு கடைஞ்சு சோறு ஆக்கி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு, இது உனக்கு, இது எனக்கு, இது காக்காக்கி, இது குருவிக்கு. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? இப்போ நண்டு ஊது நரி ஊது, நண்டு ஊது நரி ஊது. விளையாண்டது போதும், பேசாம படுங்க. படுங்கண்ணா.
விடுவேனா? ராதா, என்ன ராதா அது இருட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. என்னது அது? இல்ல. குடி பார்க்கலாம். குடு. இசை என்னும் கடலில் புத்த இசை ராணியே, என் இனிய வாழ்த்துக்கள். வீணை தன்னை மீட்டும் உங்கள் ராகம், உணர்ச்சிகள் உண்டாகும் நேரம், புது சுகம் பொழியும் உங்கள் கீதம், காலம் மாறினும் உங்கள் ராகம் மாறாது. என் தில்லை நடராஜனின் ஆட்டமும் தோற்கும் உன் இனிய பாட்டிற்கு. பல்லாண்டுகள் ஆனாலும் நெஞ்சில் பதிந்த நினைவுகள் மாறாது உன் பாடல் வரி. இப்படிக்கு உங்கள் ரசிகன். என்ன அருமையான ஒரு வாழ்த்து மடல். இதயத்தை தொடக்கூடிய இனிய கருத்துக்கள், வாழ்க்கையில மறக்க முடியாத சொல்ல ஆழம். ஆஹா, வாழ்க அந்த ரசிகன். யாரும் அந்த ரசிகன்? வெளிநாட்டுல இருந்து யாரும் வாழ்த்து மடல் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு போய் அப்படி அழுதுகிட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு ரசிகன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பார், ஆனந்த கண்ணீரா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு இப்படி ஒரு வாழ்த்து மடல் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. வா போலாம், வா. பயந்துட்டியா? குளிச்சிட்டு வரேன். அம்மா, மத்தியான சாப்பாட்டுக்கு உனக்கு தான் ஐயாவுக்கு எது பிடிக்கும்னு தெரியும்ல, அதே செய். சரிங்கம்மா. ஹாய். என்னங்க இது? நான் ஆபீஸ்க்கு போவேனான்னு சொன்னேன்ல. நான் ஆபீஸ்க்கு போகலை. அந்த டாக்டர் போயிருக்கானே, அவனை போய் பார்த்துட்டு வரேன். அவங்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. வரட்டுமா? டிரைவர், வண்டி எடு. இந்த மருந்தை வாங்கி 3 நாள் சாப்பிடுங்க, அப்புறம் வந்து என்ன பாருங்க. சரி ஐயா. ஐம் சாரிங்க. ராஜா, உடம்புக்கு என்னடா? ஏன்டா அப்படி பதட்டமா ஓடி வர? என் உடம்புக்கு ஒண்ணுமே இல்லடா. முதல்ல என்ன செக் பண்ணு. இப்ப அதுக்கு என்னடா அவசியம்? இப்ப நான் ரொம்ப தெம்பா இருக்கேன்டா. எங்க வீட்டு மாடிப்படி ஏறது கூட கஷ்டப்பட்டு இருந்தேனா, இப்ப ஓடி வரேன்டா. கமான், என் உடம்ப செக் பண்ணு. கமான் 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 கமான். நர்ஸ், நர்ஸ், இசிஜி செட் பண்ணுங்க. Beautiful. ரவி, என்னடா அது? ஒண்ணும் இல்லடா,
உடல்நிலையில இப்படி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நான் நினைக்கவே இல்லடா. டாக்டரோட மருந்து மாத்திரையோட அன்பும் அரவணைப்பும் கவனிப்பும் ஒரு நோயாளிக்கு எவ்வளவு அவசியங்கிறது எனக்கு இப்பதான்டா புரியுது. நான் தெய்வத்தை பார்த்ததில்ல, ஆனா ராதாங்கிற உருவுல நான் தெய்வத்தை பாக்குறேன்டா. சாவித்திரி தன் கணவனோட உயிரை மீட்க யமனோட போராடி உயிரை மீட்டா. ஆனா ராதா தன்னுடைய கனிவான அன்பால உன்னை மீட்டுட்டா. என் உள்ளத்தை கவர்ந்தவா என் உயிரையும் கவர்ந்துட்டா. என்னோட உயிர் தான் அவ, அவளோட உயிர் தான் நான். 2 உடல் ஒரு உயிர். டேய் ரவி, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. கல்யாண நினைவு நாளை நாளைக்கு நான் கொண்டாட போறேன். டேய் ராஜா, புத்துணர்வும் புது பலமும் கிடைச்ச புது மனுஷன்டா நீ. முதலிரவு தாண்டா உனக்கு கல்யாண நினைவு நாள். போய் கொண்டாட போடா. ஹே, தேங்க்யூடா. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா.